வணக்கம். ஜோதிடத்தில் பொதுவாக எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, சார் என்னுடைய ஜாதகத்துக்கு நான் எந்த நாளில் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் சிறப்பு அப்படின்னு. அதாவது எந்த ராசிக்காரர்களாக எந்த ராசியில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி, அமாவாசை திதியிலும் பௌர்ணமி திதியிலும் கோயிலுக்கு போய் வழிபடுவது மிகவும் சிறப்பு. அதே அமாவாசை அன்னைக்கு பெரும்பான்மையானோர் இந்தியா பூராமே குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க. அது பௌர்ணமி திதி அன்னைக்கு பெண் தெய்வம், இஷ்ட தெய்வம் அல்லது சித்தர், ஜீவசமாதி, மகான்களை வழிபடுவது இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த நாளில் செய்யலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 திதிகளுக்கு மட்டும்தான் திதி சூன்யம் கிடையாது. எந்த ராசியுமே திதி சூன்யம் கிடையாது. அப்போ எல்லா ராசிக்காரர்களுமே இந்த நாளில் போகலாம். இப்போ உதாரணத்துக்கு பஞ்சமி திதியில் ஒருவர் மிதுன ராசிக்காரோ கன்னி ராசிக்காரோ பிறந்திருந்தாங்கன்னா அந்த நாளில் அந்த 2 ராசிகளும் திதி சூன்யம் அடைஞ்சிருக்கும். அதே சதுர்தசி திதியில் பார்த்தீங்கன்னா இந்த 4 கார்னர் மீனம், தனுசு, கன்னி, மிதுனம் எல்லாமே திதி சூன்யம் அடைஞ்சிருக்கும். ஸோ அப்போ அந்த டைம் போனால் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. அமாவாசை பௌர்ணமி தான் ரொம்ப விசேஷம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.